நோயிலிருந்து தப்பிக்க வணங்க வேண்டிய நவகிரகங்கள், அதே மாதிரி எந்த கிழமையில் மருந்து எடுக்கணும், எந்த கிழமையில் மருந்து எடுக்கவே கூடாது, எந்த கிழமையில் மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த சொல்கிறது அப்படியே நடக்கும். ஃபஸ்ட்டு மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமையில் மருத்துவரை அணுகுவதை தவிர்க்கணும், சரிங்களா? அடுத்து செவ்வாய் பகவானை வணங்குவதன் மூலிமா தீராத நோய்கள் இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க வியாழக்கிழமையில் மருத்துவரை அணுகுவதை தவிர்க்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குவதன் மூலியமா நோயின் வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிதுன ராசிக்காரங்க சனிக்கிழமையில் மருத்துவரை அணுகுவதை தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவதன் மூலியமாக உங்களோட நோயின் வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கடகராசி அன்பர்கள் அதே மாதிரியே சனிக்கிழமையில் மருத்துவரை பார்க்குவது தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவதன் மூலிமா நோயின் வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் மருத்துவரை அணுகுவதை தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்குவதன் மூலியமாக உங்களோட நோயின் வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கன்னியா ராசிக்காரங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் மருத்துவரை அணுகுவதை தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானை வணங்குவதன் மூலிமா தீராத நோய்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் மருத்துவரை போய் அணுகுவதை தவிர்க்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வணங்குவதன் மூலிமா உங்களோட நோயின் வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சுக்கிர பகவானை ரெகுலராக வணங்கினா தீராத நோய் கூட தீர்ந்துடும். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள் புதன்கிழமை மருத்துவரை பார்க்குறத தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகவானை வணங்குவதன் மூலிமா தீராத நோயிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் திங்கக்கிழமையில் மருத்துவரை பார்க்கறது தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனை வணங்குறதன் மூலிமா தீராத நோயிலிருந்து தப்பிக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மகர ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையில் மருத்துவரை பார்க்கறத தவிர்க்கணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குறதன் மூலியமா தீராத நோயிலிருந்து தீர்த்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கும்பராசி அன்பர்கள் புதன்கிழமையில் மருத்துவரை போய் பார்க்கறத தவிர்க்கணும். அதே மாதிரி புதனை வணங்குவதன் மூலியமா தீராத நோயிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீன ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வணங்குறதன் மூலிமா தீராத நோயிலிருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மருத்துவரை பார்க்கறத தவிர்ப்பது நன்மையை தரும். இதில் சொன்ன மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் தீராத நோய் இருக்குன்னா நான் சொன்ன நவகிரகங்களை வணங்குறதன் மூலிமா கண்டிப்பாக தீராத நோய் தீரும். அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு. நன்றி.